கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏதேனிலிருந்து பெத்லகேம் வரை என்கிற ஏறத்தாழ ஒரு 2500 ஆண்டுகள் பிரயாண தூரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அற்புதமான பிறப்பிலே ஏவாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆதாமினுடைய மனைவியும் இந்த உலகத்தினுடைய முதல் பெண்மணியுமான ஏவாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவளுடைய பிறப்பின் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நாம் உணர்ந்து அறிந்தவர்களாக மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம், மனுஷனில் எடுத்த விலா எலும்பை என்னவாக மாற்றினாராம்? மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதிலே நாம் கூர்ந்து படிக்க வேண்டிய வார்த்தை என்று சொன்னால் உருவாக்கி என்று சொல்லப்படுகிற வார்த்தை. உருவாக்கி என்று சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய அந்த தமிழ் வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற எபிரேய வார்த்தை பனா. இந்த பனா என்கிறதான வார்த்தை உருவாக்கி என்கிறதான அந்த வார்த்தைக்கு நமக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, when God created man, என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மண்ணை எடுத்து அதிலே மனிதனாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊதினார், ஜீவாத்மாவாகிவிட்டான். அப்போ மனுஷியை உருவாக்கும் பொழுது இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆதாமில் இருக்கிற விலா எலும்பை வெளியே எடுக்கிறார். அந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்குகிறார். அதற்கப்புறம் அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார். இப்ப பனா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நான் லிட்டரலா சொல்லணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, காட் ஃபேஷன்ட் உமன். எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதாமை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குனான்னு கேட்டீங்கன்னா, நீ பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட், அவ்வளவுதான், உருவாக்கிட்டார், பூம். ஆனா ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உருவாக்குறான்னு பாருங்க. அழகா இப்படி ஃபேஷன் பண்றாராம். இப்படி அழகா ஃபேஷன் பண்ணி ஆண்டவர் ஏவாளை உருவாக்குகிறாராம். இந்த பனா என்கிறதான வார்த்தை கர்த்தர் கவனித்து ஒவ்வொரு விஷயமாக நேர்த்தியாக அந்த மனுஷியை அவள் ஒரு குயவன் வணைகிறத போல வணைகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பனா என்கிறதான வார்த்தை வேறு எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கும் இந்த பனா என்கிறதான வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எப்படி அது ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பும் ஒரு பெண்ணுடைய அமைப்பும் அது ஒத்து போகிறது என்று சொல்லி யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பெண்ணோடு கூட சம்பந்தப்படுத்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கான ஏராளமான ஆதாரங்களும் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன புரிந்துக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. பிரகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அதிலே பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடம் ஒரு யூனிக்கான ஒரு ஃபர்னிச்சர். அடுத்தது வெண்கல தொட்டி இருக்கிறது, அது அதை விட வித்தியாசமானது. இப்படி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஸோ காட் ஃபேஷன்ட் உமன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பனா என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மனுஷியை உருவாக்கி ஆண்டவர் ஆதாமின் இடத்துல கொண்டு வருகிறார். அவனுக்கு அயர்ந்து நித்திரை, கண் விழித்து பார்க்கிறான். விழித்து பார்த்த உடனே முதலாவது அவன் பார்க்கிறது யாரை பார்க்கிறான் என்று சொன்னால், அந்த மனுஷியை தான் பார்க்கிறான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆதாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிங்கள்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். எபிரேய வேதாகமத்தில் முதல் கவிதை இதுதான். த ஃபர்ஸ்ட் poetry in the Hebrew Bible. அவன் என்ன சொன்னான்? She is my bone of my bone and flesh of my flesh. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லி பெண்ணை பார்த்த உடனே, மனுஷியை பார்த்த உடனே கவிதையே வந்து விட்டது ஆதாமுக்கு. அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதாமிலிருந்து ஆண்டவர் ஏவாளை உருவாக்குகிறார். என்ன, எப்படி உருவாக்கினார்? ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆதாமிற்குள்ளாக ஆண்டவர் ஆண் பெண் இரு தன்மைகளையும் ஆண்டவர் உள்ளே அனுப்புகிறார். ஆண்டவர் ஆண் பெண் இரு தன்மையும் உடையவர். ஆதாமுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை அவர் ஊதின பொழுது ஆண் பெண் இரு தன்மையும் ஆதாமிற்குள்ளாக போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது God want to separate the feminine characteristics from Adam. ஆதாமில் இருக்கிற பெண் தன்மையை ஆண்டவர் தனியாக பிரித்தெடுக்கிறார். பெண் தன்மை என்று சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆதாம் உருவாக்கப்பட்ட பொழுதே மார்பகங்களோடும் கர்ப்பத்தோடும் ஆண்டவர் அவனை உருவாக்கினார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனில் இருக்கிற மார்பகங்களையும் அவனில் இருக்கிற கர்ப்பத்தையும் வெளியே எடுத்து பெண்ணை ஆண்டவர் உருவாக்கி விடுகிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுவது இந்த காரியங்கள் தான். இப்பொழுது ஆதாம் ஏவாளை பார்த்த பொழுது அவன் லிட்டரலா சொன்ன வார்த்தை பாருங்க, தட் இஸ் மை ஃபிளஷ், அது என்னுடைய மாம்சம். அவன் அயர்ந்த நித்திரை வருவதற்கு முன்பாக அந்த மார்பகங்கள் யாரிடத்தில் இருந்ததுனால் இவனிடத்தில் இருந்தது. அயர்ந்த நித்திரை தெளிந்து எழுந்ததற்கு பிறகு அவனிலிருந்த மார்பகங்களை எங்கே பார்க்கிறான் என்று சொன்னால் ஏவாளிடத்தில் பார்க்கிறான். ஆகினால் அவன் சொல்லுகிறான், தட் இஸ் மை ஃபிளஷ், யூ ஆர் மை ஃபிளஷ், நீ என்னுடைய மாம்சம் என்று சொல்லுகிறான். இதை ஒரு அற்புதமான வடிவிலே அழகாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பனா, உருவாக்குகிறார், உருவாக்கி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தானே ரொம்ப அழகாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை மனுஷியாக உருவாக்கினார். யார் உருவாக்குகிறது? குயவன். குயவன் எதை உருவாக்குகிறார்? மண்பாண்டங்கள். அதாவது வித்தியாசமான சைஸ்ல அழகழகான மண் பாண்டங்களை குயவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பனா, உருவாக்குகிறார் என்று சொல்லி நாம் அனைவரும் புரிந்திருக்கிறோம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் என்ன அறிக்கை செய்ய போகிறோம் என்று சொன்னால், தேவனே நீர் குயவன், நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கும் களிமண் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை சொல்லுகிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் ஜபமாக ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்பது சால சிறந்தது என்பதை நான் உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அதிலே 64ஆம் அதிகாரம் ஏசாயா 8ஆம் வசனத்திலே தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். அப்படின்னா யூஸ்லெஸ். அடுத்தது, நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆதியாகமத்தில் வசனத்தை கவனிச்சிங்களா? வார்த்தையை கவனிச்சிங்களா? மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை எவாள் இடத்துல அவனை அந்த மனுஷியை ஆதாமின் இடத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி வாசித்தோமே. இங்கே நீங்கள் அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீர் எங்களை உருவாக்குகிறவர், ஃபேஷன் பண்றவங்க. சும்மா கிடந்த களிமண், மிதிப்பட்ட களிமண், ஒன்றுக்குமே உதவாத களிமண். நம்ம சொல்லுவோம், சிலர் திட்டும் பொழுது, தம்பி என்னப்பா உனக்கு மண்டையில களிமண்ணா இருக்கு அப்படின்னு கேட்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, எதற்குமே உதவாதவன், அப்படிதான் அர்த்தம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஏசாயா என்ன அழகா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா,
நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். அடுத்து சொல்லுகிறார், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்ப இந்த களிமண்ணை உருவாக்குகிற அந்த விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க. கவனிங்க, குயவன் எப்படி களிமண்ணை எடுத்து பாத்திரமாக வணைக்கிறார்? முதலாவது மண்ணை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அதிலே தண்ணீரை ஊற்றி அந்த மண்ணை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிசைகிறார். அப்படி பிசையும் பொழுது அவருடைய கைகளில் காணப்படுகிறதான அந்த சிறிய சிறிய கற்கள், பெரிய கற்கள் எதுவாக இருந்தாலும் கரங்களிலே தட்டுப்படுகிறதான கற்கள் அந்த பாத்திரமாக உருவாகுவதற்கு தடையாய் இருக்கிற அத்தனை காரியங்களும் வெளியே எடுத்து விடுகிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மண் சுத்தமான ஒரு மண், அதுல ஒரு சிறிய நெருடல் கூட கிடையாது, ஒரு சிறிய பிசிறு கல் கூட அதுல கிடையாது. அப்படி மண்ணையெல்லாம் எடுத்ததற்கு பிறகு தான் விரும்பும் பாத்திரமாக உருவாக்குறதற்காக அந்த மண்ணை என்ன செய்கிறார் சொன்னால் அதை பக்குவப்படுத்துகிறார். தண்ணீரை ஊற்றி மெதுவாக மெதுவாக அதை பிணைந்து 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 என்ன செய்கிறார் சொன்னால் அதை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தி விட்டு அதை என்ன செய்கிறார் சொன்னால் பாட்டர்ஸ் வீல் என்று சொல்லுவார்கள், குயவனின் சக்கரம். அந்த சக்கரத்தில் இதை கொண்டு போய் வைத்து தன்னுடைய கையை வைக்கிறார். எவ்வளவு பெரிய பாத்திரமா வரணும், சிறுசா வரணுமா, பெரிதாக வரணுமா என்று சொல்லி கையை வைத்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டு வணையப்படுகிறது. அதுக்கப்புறம் அது பச்சையான ஒரு களிமண் பாத்திரம் தான். இப்பொழுது அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பில் வைக்க வேண்டும். நெருப்பில் வைத்து அதை சுட்டு அதை வெளியே எடுக்கிறார். வெளியே எடுத்ததற்கு பிறகு ஒவ்வொரு குயவனும் என்ன தெரியுமா செய்வார், அந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி தட்டி பார்ப்பார். தன்னுடைய பின்னால் இருக்கிற கையில தட்டி பார்த்தால் அது ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்திற்கு என்ன தெரியுமா பெயர்? குயவனின் மொழி, பாட்டர்ஸ் லாங்குவேஜ். அந்த சத்தம் குயவன் விரும்புகிற சத்தமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குயவன் அதை ஏற்றுக்கொள்வான். அந்த சத்தத்திலே வித்தியாசம் தெரிந்தால் குயவனுக்கு என்ன புரியும் என்று சொன்னால், ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு இடத்திலே இந்த பாத்திரத்தில் சிறிய கீறல் இருக்கிறது, ஆகையினால் இந்த பாத்திரத்தை நம்மால் பயன்படுத்த முடியாது, இதை யாருக்கும் பயன்படும் பாத்திரமாக கொடுக்க முடியாது என்று சொல்லி லேசாக தன்னுடைய கரங்களிலே எடுத்து அதை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுவான். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பாத்திரம் குயவனின் மொழியை பேசவில்லை. நீங்களும் நானும் குயவனின் மொழி பேசுகிறவர்களா மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பாத்திரமாக வணைய முடியாதபடி இருக்கிற கற்களை ஆண்டவர் எடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த வணையப்படும் பாத்திரமாக நாம் மாறுவதற்கேற்ற தன்மை நம்மளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நெருப்புல வைத்து சுடப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். குயவன் எப்பொழுது எடுத்த அந்த பாத்திரத்தை தட்டி பார்க்கும் பொழுது குயவனின் மொழி பேசுகிறவர்களாக நீங்களும் நானும் மாறினால் மட்டும்தான் உங்களையும் என்னையும் உருவாக்க முடியும், ஃபேஷன் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஆண்டவர் அப்படி செய்வதற்கு உங்களையும் நம்மை விட்டுக் கொடுக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்பொழுது இந்த ஏவாளை உருவாக்கினார். ஏவாளை உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார். உருவாக்கி ஆண்டவர் இடத்துல கொண்டு வருகிறார். ஆதாம் என்ன சொல்லுகிறான்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள். சொன்னது யார்? ஆதாம், முதல் மனிதன் ஆதாம். யாரை பார்த்து சொன்னார்? தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், பிரைடை பார்த்து சொன்னார் ஆதாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவதரித்தார். கிறிஸ்மஸ், அதான கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸை நோக்கித்தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நீங்களும் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், அவர் யார் என்பதை பவுல் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம் முதல் 47வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்றெழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ பவுல் சொல்லுகிற வார்த்தைகள் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை பிந்தின ஆதாம் அல்லது செகண்ட் ஆடம், இரண்டாம் ஆதாம் என்று சொல்லி யார் குறிப்பிடுகிறார்? பவுல் குறிப்பிடுகிறார். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்தார் என்று சொன்னால், நம்மை உருவாக்கினார்.
நம்மை ஃபேஷன் பண்ணார், நம்மை டிசைன் பண்ணார். இந்த இயேசு கிறிஸ்துவை பிந்தின ஆதாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல வருகிற வார்த்தையை கவனிங்கள். இரண்டாம் மனுஷன், செகண்ட் ஆடம், செகண்ட் மேன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எப்ப வந்தார் வானத்திலிருந்து? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. எப்படி வந்தார்? கன்னிமரியாளினுடைய வயிற்றிலே அவதரித்தார். எவ்வாறு அவதரித்தார்? பரிசுத்தாவியானவரால் கற்பந்தரிக்கப்பட்டு அவதரித்தார். அவரை இம்மானுவேல் என்று அழைத்தார்கள், அவரை இயேசு என்று அழைத்தார்கள், ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அழைத்தார்கள். அந்த இம்மானுவேல், அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறாரே. இந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இரண்டாம் மனுஷன், இரண்டாம் ஆதாம். இப்போ அவர் நம்மை ஒரு குயவன் உருவாக்குவது போல உருவாக்கிவிட்டு உங்களையும் என்னையும் பார்த்து இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்கு நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், அப்பொழுது இரண்டாம் ஆதாம் உங்களையும் என்னையும் பார்த்து, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், என்னிலிருந்து இவள் எடுக்கப்பட்டபடியினால் இவள் மணவாட்டி என்னப்படுவாள் என்கிறதான செய்தியை கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் என்று சொன்னால், இது நிகழ்ந்தது கிறிஸ்து பிறந்ததனால நிகழ்ந்தது. எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் அறிக்கை செய்ய ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? இரண்டாம் ஆதாம் நமக்காக பிறந்தாரே, விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்தாரே, நமக்காக அவதரித்தாரே. அந்த அவதரிப்பிலே நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்கிறோம் என்கிற கேள்விக்கு என்ன பதில்? என்னை பார்த்து இரண்டாம் ஆதாம் சொல்ல போகிறார், போன் ஆஃப் மை போன் அண்ட் ஃபிளஷ் ஆஃப் மை ஃபிளஷ் என்று சொல்ல போகிறாரே. அந்த அவருடைய மாம்சமாகவே நாம் மாறுவதற்காக கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் இந்த பூலோகத்திற்கு வந்து என்று சொல்லும் பொழுது, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னாரே. இயேசுவின் மாம்சம், இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய மாம்சமாகவே நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது. இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். எனக்காக மாம்சமாக வந்தவர், வார்த்தை மாம்சமானது என்று சொல்லுகிறோமே, எனக்காக மாம்சமாக வந்தவர் என்னை பார்த்து சொன்னார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்று சொல்லி என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுவதற்காகவே இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார் என்கிறதான செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நற்செய்தியாக, ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான செய்தியாக, மிகுந்த களிப்பை உண்டாக்குற செய்தியாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லுவதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று அவதரித்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மணவாட்டியாக தெரிந்து கொள்வதற்காக அவதரித்தார் என்பதே கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் நம்மையும் கர்த்தர் நம்மை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏவாள் அற்புதமாய் பிறந்தவள், அற்புதமாய் உருவாக்கப்பட்டவள். பனா ஆண்டவரே, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறாளே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாவம் செய்த பொழுது, எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கூட எங்களை இழந்து விடக்கூடாது என்பதற்காக, எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக அனுப்பினீர். அவருடைய கையில நாங்கள் களிமண்ணாய் இருந்து நாங்கள் உருவாகி, ஆண்டவரே, கடைசியிலே உருவாக்கின எங்களை பார்த்து இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். அதற்காகவே உம்முடைய மாம்சம் பிற்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு செய்தி புரிகிறது. எங்களை ஆண்டவரை மணவாட்டி ஆக்குவதற்காகவே, மணவாட்டியாக தெரிந்து கொள்வதற்காகவே, எங்களை திருமணம் செய்வதற்காகவே கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தியை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த செய்தி ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் சென்றடைய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகம் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Shalom.